ஆயத்தமாம். உன்னை தேடி வருகின்றார் இன்று நீ ஆயத்தமாம். என் மகனே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவாம். என் மகளே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவாம். என் மகளே மனம் திரும்பு. அப்படி 2 கரங்கள் மேல் நோக்கி உயர்த்தி, இதுவரைக்கும் நான் மனிதனை சார்ந்திருந்தோம். 2 கரங்கள் மேலே வைத்திருக்கேன். சாரி கேளுங்க ஆண்டவர், நாங்கள் மனிதனை சார்ந்து வாழ்ந்துட்டோம்ப்பா. ஒரு தேவன் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது மனுஷனை நம்பி மனுஷனை சார்ந்து மதத்தை நம்பி மதத்தை சார்ந்து வாழ்ந்துட்டோம். மத போதகரை, பாஸ்டரை, சாமியார்களை நம்பி நாங்கள் வாழ்ந்துட்டோம். சாரி, இதான் நாங்கள் செஞ்ச தப்பு. இப்பொழுது நான் மனம் திரும்பி விட்டேன், உன்னை சார்ந்து நிற்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் நாளில் தேவனே, நான் உண்மை இதான் மனம் திரும்புதல். இதுவரைக்கு மருத்துவரை, இந்த நோயை மருத்துவர் குணமாக்குற, மருந்து குணமாக்குன்னு சொல்லி அதை சார்ந்து நான் அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் உங்கள் ரத்தம், உங்கள் காயங்களால் நான் குணமானி. இயேசுவின் ரத்தம் என் நோய்களை குணமாக்கும். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாவேன். இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணலை. இதை பயன்படுத்தி நான் என்ன செய்யலை, நான் யாரையை தோற்கடிக்கலை, யாரையை நான் முறியடிக்கலை. தப்பு பண்ணிட்டேன்பா, சாரி. மனஸ்தாபப்படுறேன். தன்னுடைய பாவங்களை மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி நீ விட்டு விடும்போது நீ கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறாய். பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் செஞ்சது தப்பு. நான் சொன்ன, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மத போதகர்களை நம்பி, இந்த மத குருவை நம்பி, மத தலைவர்களை நம்பி, என் முன்னோர்கள், இப்போ முன்னோர்கள் பூரா இப்படித்தானே வாழ்ந்தாங்க, இப்படித்தானே வழிபட்டாங்க, இப்படித்தானே சாமி கும்பிட்டாங்க, இப்படித்தானே ஜெபம் பண்ணாங்க, இப்படித்தானே திருவிழா கொண்டாடினாங்க. இப்போ நான் சொல்லும்போது கூட நிறைய பேர் கோபம் வரலாம். நிறைய பேர் கூட கடுப்பு, என்னடா இவன் கிறுக்க மாதிரி பேசியிருக்கான்னு நினைக்கலாம். நான் சத்தியத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இதை நான் மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தனியாக உட்கார்ந்து அவர்கிட்ட இந்த மாதிரி ரத்தத்தை பயன்படுத்தும் போது, என்னை எப்படி படைச்சிருக்கிறீங்க, உங்களை போல படைச்சிருக்கிறீங்க, உங்கள் பரிசுத்தத்தோடு படைச்சிருக்கிறீங்க, நான் பரிசுத்தனாக படைச்சிருந்தீங்க. இப்போது அதை நான் உணராமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உணராமல் நான் வாழ்ந்தது தப்பு தான். இப்போ பரிசுத்தத்தை தாரும், பரிசுத்தம் என்னும் ஆடையை தாரும் என்று கேட்ட பொழுது தெய்வம் பரிசுத்த ஆவியினால், அந்த ஒளியினால் என்னை நிறைவேறும். இப்போது நான் கண்ணை மூடினா என்னை சுற்றிலும் ஒளி இருக்கிறதான் பார்ப்பேன். நான் எப்போவுமே இந்த ஒளி ஒரு இடத்துல போகும்போது ஒளி கொஞ்சம் ஏதாவது டிம்மாகுதுன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுவேன். ஏன்னா அங்கே தெய்வம் இல்லை, தெய்வம் நிற்க விரும்பலை. அதனால் நான் அந்த இடத்த விட்டு, அந்த வீட்டை விட்டு உடனே காலி பண்ணிடுவேன். உன்னை செய்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். இதாங்க வழி நடத்துதல். ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப கொடுப்போமா? Thank you, Father. Bless fire. Thank you, Father. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மயில் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மயில் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னங்கி பொன்மூடி வாத்தியும் வீட்டில் ஜெயக்கொடியுடனே. என்னங்கி பொன்மூடி வாத்தியும் வீட்டில் ஜெயக்கொடியுடனே. மண்ணுலகில் வந்து பின்னுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து பின்னுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் சாபத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் சாபத்தை எல்லாம் போக்கியே விட்டாரே. அப்படி எல்லாரும் அறிவிப்படுவோமா? இந்த வருஷத்தின் முதல் நாளிலே, இந்த வருடத்தின் தொடக்கத்திலே, இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் என் பாவத்தை, என் சாபத்தை எல்லாம், எங்கள் அப்பன் செஞ்ச பாவம், என் தாத்தா செஞ்ச பாவம், என் கூட்டம் செஞ்ச பாவம் சொல்லு. எனக்கு முன்னால் வாழ்ந்த என் முன்னோர்கள் மூதாதைகள் செய்த எல்லா பாவத்தையும் சாபத்தையும் இயேசு இந்த மாசற்ற இரத்தத்தினால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீக்கி கழுவி இப்படி சுத்தமாக்கி விட்டார். எப்படி ஊதாரி மைந்தனை, செத்து போனவனை உயிர்ப்பித்து அவன் மனம் திரும்பின உடனே அவனை பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்தமான ஆணையை உடுத்தி அவனுக்கு அந்த வீட்டில் அந்த பரலோகத்தினுடைய உரிமையை, அதிகாரத்தை, சகலத்தையும் கொடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இதை பார்த்து மனம் திரும்புகிற, தன்னுடைய தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனுஷனை நம்பி வாழ்ந்தது தப்பு, மதத்தை நம்பி வாழ்ந்தது தப்பு, இந்த மதம் சொல்கிறபடி நான் வழிபாடுகளை பண்ணது தப்பு, கோயிலில் போய் சாமி கும்பிட்டது தப்பு, விக்கிரங்களை வணங்கினது தப்பு, இதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன், மனம் வருந்துகிறேன் சொல்லு. நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மனஸ்தாபப்படு. சார், எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே, இந்த உண்மை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின உடனே என்கிட்ட சொன்னார், இந்த புனிதர்களை, இந்த அந்தோணியாரை, சவரியாரை, இந்த செவஸ்தியாரை, மரியாவை நீ 300 தடவை நெசிற, அவங்க பேரை உச்சரிக்கிறியா, பேரை 3 தடவை உச்சரிக்கிறடா. நீ அவங்கள சார்ந்திருக்கிற, அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற. அவங்க உன்னை படைக்கலை, அவங்க உயிரை கொடுக்கலை, உனக்காக உயிரை கொடுத்ததுனா, உன்னை படைச்சதுனா என்னை ஏற்றுக்கோ, என்ன சார்ந்திரு. இதைத்தான் இன்னைக்கும் இந்த தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீ வீட்டில் உட்காரு. நான் அதுக்கப்புறம் வீட்டில் மச்சியில் ஒரு துணியை, போர்வையை அப்படியே மேலே போட்டு அதுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணி இப்படி பண்ண ஆரம்பித்தேன். காட்டில் போய் உட்காந்து பண்ண ஆரம்பித்தேன். தோட்டத்தில் போய் உட்கார பண்ணாங்க. ஏன்னா அந்த ஜேவியர் உட்காந்துருக்க, அவனை கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியும். நான் பொய்யெல்லாம் சொல்லலை, இந்த சாட்சி ஆள் இருக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க சாமி வேட்டைக்கு போதுமாங்க, கேள்வி பண்ணுவாங்க கத்தோலிக்கர்கள். இந்து குடும்பம் கொஞ்சம் தான் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, சாமி வேட்டைக்கு போய் அந்த இந்து கோயிலுக்கு முன்னாடி இப்படி தான் நினைச்சுவேன்.
ஒரு 10 வீடு தான் இந்துக்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு அம்மன் கோயில் வச்சுருப்பாங்க. அந்த கோயில் வழியாக தான் போவேன். அவங்க சொன்ன சாமி வேட்டையை போது அப்படிம்பாங்க. இது ஒரு வேட்டை தான். வேட்டையாடினேன். பிசாசு அவருடைய கிரியில் வேட்டையாடினேன். காட்டில் போய் உட்காந்துருச்சு கட்டினேன். நாவிகளை கட்டினேன். அது என்ன மிரட்டும், உன்னையும் குடும்பத்தையும் அழிச்சிருவோன்னு சொல்லி. ஆண்டவரே இப்படி மிரட்டுது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னேன். அந்த பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைப்பேன். அடுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நான் இதில் உட்காந்து மயக்கத்திலேருந்து மயக்கம் தெரிய வந்து ஆவிகள் சொல்லுவோம், ஒன்று அழிக்க என்ன அழிச்சிட்டே கூட்டத்தை அழிச்சிட்டேமோ. அதே காரியத்தை இந்த தேவசாமி நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வீட்டில் இன்னொரு நற்செய்தியை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே ஒன்றை இருந்து பிசாசு ஓடும், சாபங்கள் நீக்கும், பாவங்கள் போகும். நீ இதை சொல்ல 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 பிசாசின் பிடியிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். சாபத்தின் பிடி கட்டிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். பாவத்தின் கட்டுகளிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். இந்த பாடலை பாடி நான் கடைசி இறுதி ஜெபத்துக்குள்ளே போகிறோம். கட்டப்பட்ட மனிதனல்லா கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதனல்லா கல்வாரி வர வேண்டும். தேவா பார்க்கிற எல்லா மனுஷனுடைய கட்டுகளும், தம்பி தங்கச்சியுடைய கட்டுகளும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுடைய கட்டுகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் அருந்து போவதாக. சாபத்தின் கட்டுகள் அருந்து போகட்டும். பாவத்தின் கட்டுகள் அருந்து போகட்டும். மரணத்தின் கட்டுகள் அருந்து போகட்டும். ஏ மரணமே, உன் கூறு எங்கே? பாதாளமே, உன் சாபம் எங்கே? இந்த 2026 வருஷத்திலே இந்த சேவசாயில் நிகழ்ச்சி எல்லா மனிதர்களையும் மதத்தவர்களையும் வீழ்த்தலை செய்கிறது. கட்டுகளை அவிழ்க்கிறது. மரணத்தின் கட்டை அவிழ்த்து அவர்களை ஜீவனுள்ளவர்களாக உயிருள்ளவர்களாக மாற்றுகிறது. இயேசுவின் நாமத்திலே
அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்த்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே ஐயா, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே ஐயா, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. இந்த நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். உங்க அரசு வரட்டும்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து மனம் திரும்பி தான் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு இப்படி படைத்த தெய்வத்தை மறந்து படைப்பை நாம் என்ன செய்துவிட்டோமே, தவறாக வழிபட்டு விட்டோமே, இந்த உடல் சந்தோஷத்திற்கு கவர்ச்சிக்கு நாம் அடிமையாகி அதில் மயங்கி கடவுளுடைய இந்த பரிசுத்தத்தை இழந்துட்டோமே என்று மனஸ்தாபப்பட்டு உங்கள்கிட்ட அந்த பரிசுத்தத்தை கேட்கிற, உம்முடைய நீரின் இதயத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேருக்குள்ளும் உங்கள் ராட்சியம் வருவதாக. இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்குற உடனே பார்க்கும்போதே உங்கள் ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரட்டும், உங்கள் அரசு வரட்டும், உங்கள் ராஜ்யம் சாதிக்கப்படட்டும்மா, பரலோகம் உங்களை மூடட்டும். எப்போ மனம் திரும்புகிறீர்களோ அப்போ அந்த நிமிஷமே தெய்வ தூதர்கள் உனக்கு பணிபடி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. எபிரேயரில் சொல்லுவாங்க, எபிரேயரில் இருக்குது எந்த அதிகாரம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அதில் சொல்கிறாரு, அதை ஞாபகப்படுத்துகிறாரு, அங்கே நீ மனம் திரும்பி நீ ரட்சிப்படைந்த உடனே உன்னை பாதுகாக்க பரலோக தூதர்கள், உன் வீட்டை பாதுகாக்க பரலோக தூதர்கள், உன்னுடைய உடைமைகளை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களை நியமிக்கிறார், நிறுத்துகிறார். கை தட்டி நாம் அவருக்கு என்ன செய்வோமா, நன்றி சொல்லுவோமா. இறுதி ஜபத்துக்கு நாம் தலை வணங்குவோம். கரங்களை உயர்த்தி இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற வாலிப தம்பிகள் தங்கச்சிகள், காலேஜ் படிக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மற்ற மதத்தினர், மதம் சொன்னால் எல்லா மதத்தினரும் எல்லா மதத்தோர்லையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். மதங்கிற எந்த மதம் பெருசு இல்லை, கிறிஸ்தவ மதம் என்ன பெருசா இல்லை, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதம் பெருசு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் பார்வை, கடவுளுக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆன்மீகத்துக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் இப்படி எல்லா மதத்தவர்களும் இனத்தவர்களும் மொழியினர்களும் இதே போல இயேசு வனாந்தரத்தில் தனிமையாக போயிருந்து பிதாவோடு சஞ்சரித்தது போல மரியாள் அந்த 7 திரைக்கிலே உட்கார்ந்து அந்த பரலோக தகப்பனோடு இந்த உடலை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆலயமாக இந்த உடலை வைத்து இந்த இருதயத்தை அவருடைய சிங்காசனமாக, அவர் அரியணையாக அவர் ஆளுகை செய்யும்படி தன் வாழ்க்கையை கொடுத்து வாழ்ந்தது போல எல்லா மதத்தவர்களும் அந்த இறைவனுக்கு கைலாச மகாரிஷி ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே மதத்திலே பிறந்த ஒரு நண்பர் இன்னைக்கு இந்த உடலை விட்டு அவரை ஆவியை நெசியது 300 வருஷத்துக்கு மேலாச்சு. இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த உடல் கோயில் இருக்கும். அந்த ஆன்மா என்ன செய்யும், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சங்கரன் கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஊருக்கும் போகிற மாதிரி
சென்னைக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் போகிற மாதிரி அவர் பரலோகத்துக்கு நெஞ்சிட்டு இருக்கிறார், போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஒரு சாமியை நம்ப. ஏன்னா இந்த ஆன்மா, இந்த ஆவி, மரியாதை சொன்னது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுக்குது, என் ஆவி ரட்சகராக என் கழிவுறது. இதுதான் என் ஆன்மீகம். இதுதான் கடவுளுக்கு தேவை. உன் மதம் தேவையில்லை. இந்த மாதிரி வாழ்க்கையை விரும்புகிற, இந்த மாதிரி வாழ்க்கைக்கு எல்லாரும் மனமாறும்படி, இந்த மாதிரி உங்களுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து எல்லா பிரச்சனையும் உண்மை சார்ந்து, எல்லாத்துக்கும் உண்மை சார்ந்திருக்க, ஒரு நோய் தீரனும் உண்மை சார்ந்திருக்கட்டும், மருத்துவனையோ பணத்தையோ வேற மருந்தையே சார்ந்து உண்மை சார்ந்து இருக்கணுமா? நீரே மருந்து, நீ எடுத்த மருந்து, உங்கள் தழும்புகள் எங்களை குணமாக்குற மருந்தப்பா. இப்போ இந்த இடத்துல இந்த முதல் நாள் இந்த காலை வேளையில் வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது அப்படி சுகமளிக்கிற வல்லமையினால், அற்புதங்களை செய்கிற சக்தியினால் இப்பொழுது தொடப்படுவார்களாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அற்புதங்களை செய்கிற சக்தி இந்த சரீரத்துக்குள்ளே பாயட்டும், அந்த உடம்புக்குள்ளே பாயட்டும், வியாதி உள்ள இடத்துல பாயட்டும். அந்த வியாதி இப்பொழுது செயலிழந்து போகட்டும், சக்தியிலிருந்து போகட்டும். அந்த வியாதியுடைய வலிமைகளை இப்பொழுது புடிங்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன், அழித்து ஒழிக்கிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். படுக்கையில் இருக்கிற நோயாளிகளுக்கு சொல்கிறேன், எந்திரிக்க ஆரம்பி, உன் கடமையை செய்ய ஆரம்பி, வேலையை செய்ய ஆரம்பி. பேதுரு மாமியார் காய்ச்சலில் படுத்திருந்தா, அவர் போய் இது பண்ணார். அவர் எழுப்பி உடனே பணிபடி செய்ய ஆரம்பித்தா, வேலையை செய்ய ஆரம்பித்தா, சோறு வீங்கி தண்ணி வச்சு எரிச்சா, சாப்பாடு வீங்கி சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தா. எந்திரி, உன் குடும்பத்தினுடைய கடமைகளை வேலைகளை நீ செய்ய தயாராக எழும்பு. வியாதியில் நீ எழும்பும்போது அதான் விசுவாசம். எந்திரிக்கணும். நடக்க முடியாத எழுச்சி நடக்க ஆரம்பி, இதான் விசுவாசம். நீ எழுப்பி நடக்க ஆரம்பி. இந்த வல்லமை இப்பொழுது ஒன்று என்ன செய்யும்? நீ ஆன்மா சொல்லு, என் ஆவி இந்த செயலிழந்து போன நரம்பு மண்டலங்களை, சரீர மண்டலங்களை இப்பொழுது என்ன செய்து செயல்பட வைக்கிறது. ஏன்ட்ட இருக்கக்கூடிய விசுவாசம், தேவனுடைய வல்லமை, அற்புதங்களை சக்தி, இந்த செயல்பட முடியாத இதுக்கு நாங்கள் சாட்சி. சோக்கு வந்து என் கை காலை என்ன செய்ய பாரு, நான் எப்படி நடக்கிறேன், எப்படி கையை வைக்கிறேன், என்ன வரத்து வர்ற, இது காரணம் என்ன சொன்னேன். உங்க வல்லமை, இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி, இந்த நோய்களை குணமாக்குற அந்த வல்லமை இப்பொழுது என்ன செய்யட்டும், சரி பண்ணட்டும், இதை கிளியர் பண்ணட்டும். வேலை செய்யறதுக்கு, நடக்கிறதுக்கு 9 முழங்கால் போட்டு கையை உயர்த்தி நான் தொழுது கொண்டிருக்க இந்த கைக்கு சக்தி பலன் வரட்டும். இப்போ உங்களுக்கு முன்னால் என்ன செய்தாங்க, தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலையை உணங்கி நான் தொழுது கொள்கிறேன், முழங்கால் போட்டு தொழுது கொள்கிறேன். நடக்க கஷ்டப்பட்ட நான் இன்றைக்கி என் தோட்டத்தில் விவசாயம் பண்ணி இருக்கிறேன். தண்ணி பாய்ச்சி காலையிலேயும் சாயங்காலம், இன்றைக்கி இந்த 31ஆம் சாயங்காலம் வரைக்கும் கூட நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறேன். நண்பா, வியாதி படுக்கையில் இருக்கிற சகோதரனை, ஷோக்கு வந்து, ஹார்ட் அட்டாக் வந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வியாதிஸ்தனாக இருக்கக்கூடிய ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், எந்திரி, சுகமளிக்கிற வல்லமையை பயன்படுத்து. நீ சொல்லு, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா நான், இயேசு இரத்தத்தினால் என் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு, பாவத்தினால் சாபத்தினால் இப்பொழுது நான் படுக்கைக்கு போயிட்டேன், இப்போ நான் விட்டுட்டேன், இந்த பாவத்தை விட்டேன் சொல்கிறாரு. நீ இந்த விபச்சாரத்திலிருந்து நீ மனம் திரும்பல அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பி நீ என்ன செய்யலன்னு சொன்னால், வரலன்னு சொன்னால், உன்னையும் வம்சத்தை என்ன செய்ய வியாதி படுக்கையாக்க நீ வாசித்ததை கேட்டிருப்பேன் முதல் செய்தியில். நீ படுக்கைக்கு போவதுக்கு முன்னாடி படுக்கையில் இருந்து நான் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே இந்த தவறுனால தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ எனக்கு மனஸ்தாபப்படுறேன், இப்பொழுது என் பாவத்தை, அந்த பாவத்தை மன்னிச்சு இந்த பாவத்தினால் உள்ள தண்டனை, அந்த யாதியிலிருந்து என்னை தூக்கி இப்பொழுது நடக்க பண்ணும் சொல்லு. வல்லமை இறங்குகிறது, நோய் குணமாகிறது. தகப்பனை அப்போஸ்தலர் பேசின வார்த்தைகளை அற்புதங்களினால் அறிவுரையால் உறுதிப்படுத்தி அங்கே புதுமைகளை செய்கிறப்பா. இப்பொழுது தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்குள்ளும் இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இப்பொழுது இந்த வார்த்தையை அனுப்புகிறேன், கட்டளையிடுகிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இந்த வருஷத்திலே எழுப்பி நடப்பார்களாக. இந்த படுக்கையில் இருக்கக்கூடிய தம்பி, தங்கச்சி, அண்ணா, பெரியவங்களை, வயசான தகப்பன், தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், எந்திரி, செயல்பட ஆரம்பி, நடக்க ஆரம்பி, வேலை செய்ய ஆரம்பி, சமையல் உங்கள் ஆரம்பி, உன் கடமைகளை, வேலைகளை, பொறுப்புகளை செய்ய ஆரம்பி, வீட்டை பெருக்க ஆரம்பி, பாத்திரம் வளர்க்க ஆரம்பி. எழுந்துரு, நீ செய்ய செய்ய ஆரம்பிக்க முயற்சி பண்ண உன்னால் முடியும். அதான் விசுவாசம். சூம்பியை கையுடையவனை நீட்டினாரு, அவன் நீட்ட ஆரம்பித்த உடனே நீட்ட அந்த கையை நீசிச்சு நீட்ட முடிஞ்சது. இதே போல் உன்ட்ட கேட்குறாரு, உன் பார்வையுடைய விசுவாசம் இருக்கா? விசுவாசிக்கிறையா? விசுவாசம் தான் தேவை. வியாதியை பார்க்காத, நீ முடமாக கிடந்ததை பார்க்க, எத்தனை வருஷம் படுத்திருந்ததை பார்க்காத, விசுவாசம் தேவை. விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். எந்திரி, வேற ஒன்றும் தேவையில்லை. விசுவாசத்தோடு எளிமை நடக்க ஆரம்பி.
எங்கள் அன்பு ரட்சகரே இயேசுவே, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்கள் ரத்தம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். நீங்கள் பட்ட பாடுகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். நீங்கள் செஞ்ச பலி, அந்த தியாகம் இப்போது இவங்களை இந்த படுக்கையிலிருந்து, வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பட்டும். ஜீசஸ், உங்கள் நாமத்தில் இப்போ அவங்க எழுதி நடப்பார்களாக. அன்னைக்கு பேதுரு சொன்னாரையா, என்கிட்ட பணமோ பொண்ணோ வெள்ளியோ இல்லை, இயேசு நாமம் இருக்கிறது. இயேசு நாமத்தில் சொல்கிற நீ எந்திரி நட அப்படின்னு சொல்லும்போது எந்திரிச்சு நடந்தது போல இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் சொல்லுகிறேன், படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுது எலும்பி முயற்சி பண்ணும்போது அவங்க எந்திரிக்கக்கூடிய பலன் அந்த நரம்பு மண்டலங்களுக்கு உண்டாகும், எலும்பு மண்டலத்துக்கு உண்டாவதாக, சரீர மண்டலத்துக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்து சக்தியை கட்டவிழ்கிறேன், புதுமை செய்யும் ஆற்றலை கட்டவிழ்கிறேன். உலகம் எங்கும் இந்த தேவசாய நிகழ்ச்சி பரவுவதாக. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் மற்றவங்களுக்கு பரப்புகிறாங்களோ, மற்ற குரூப்புகளுக்கு பரப்புகிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுக்கு பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் உண்டாகட்டும். இவங்க அனுப்புகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பரலோகத்தில் சேர்க்கப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற அத்தனை அந்த பலன்கள் கூட அவங்கள வந்து சேரட்டும், அவங்க குடும்பத்தை வந்து சேரட்டும்பா. தெல் மரதி எக்கி மரகோஷம் நிகழ்ச்சியை பார்க்குறேன். நீங்கள் உடனே இதை பலருக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கான டெய்லி ஜெபம் பண்ணுறேன். அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இதனுடைய பலன் பரலோகத்தில் அவங்களுக்கு நிச்சயிட்டோம். இந்த பொக்கிஷம் இந்த நிச்சயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். இப்போவும் ஜெபம் பண்ணுறேன். இந்த குரூப்பில் நிறைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. சில டிவி இந்த குரூப்பில் உங்கள் குரூப்பில் டிவி வச்சு நடத்துகிறவங்க, சேனல் வச்சு நடத்துகிறவங்க இருக்கு. உங்கள் சேனலுக்கு நான் போட்டு விட்டுருக்குறேன். இந்த சேனலில் பரப்புங்க. கேட்டிருந்தீங்க இந்த சேனலில் நாங்கள் போடுறதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும்னு சொல்லி. இந்த பெர்மிஷன் நான் இப்போ தர்றேன். இந்த நற்செய்தியை நீ பரப்புனா உனக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. உன் சேனல் ஆசீர்வதிக்கப்படும். உன் சன் நியூஸ் இதில் இருக்குது. சன் நியூஸுக்கு இந்த ப்ரோக்ராம் வருது. சன் நியூஸ் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நிகழ்ச்சி நீ பரப்பும்போது எந்தெந்த சேனல்கள் இந்த நீ செய்தியை நீ உலகத்துக்கு பரப்புறையோ நீ ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா இது தேவசாய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீ அனுப்பும்போது இதை பார்க்குறவங்க கடவுளுடைய சாயலாக மாறுறாங்க, பரிசுத்தத்தை அடைகிறாங்க, புனிதத்தை அடைகிறாங்க, பரலோகராட்சியத்தை அடைகிறாங்க, அந்த அற்புதங்களை செய்கிற சக்தியை பெறுறாங்க, புதுமை செய்ய ஆற்றலை பெறுறாங்க, விசுவாசம் இன்னும் அந்த வரத்தை கிடையத்தை பெற்று அவங்க இடிச்சதாக இல்லாதது இருக்கப்படும், நடக்க பண்ணுறாங்க. தகப்பனை ஒரு சில சேனல்களுக்கு இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் அனுப்புகிறோம்பா. இந்த சேனல்கள் இந்த ப்ரோக்ராம் அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க, இந்த சேனலில் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, இதனால் சில வருமானங்களுக்கு உண்டு, தாராளம் நல்லா இருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால இருந்தால் தான் இதை நிகழ்ச்சி பரப்பு. நற்செய்தி அறிவிப்பது நல்ல செயலை செய்து உன் மேலே விழுந்த கடமை. இது நற்செய்தியாக இருந்தால், நல்ல செய்தியாக இருந்தால் அனுப்பு. இது உன் மேலே விழுந்த கடமை. செய். ஃபயர் நல்ல தகப்பனே, இறுதியாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த குடும்பங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையுமே கருத்தில் படிக்கிறேன் ஐயா. இந்த வருஷம் உங்கள் ஆசீர்வாதத்தினால், சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதத்தினால், சமாதானத்தினால், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஒரு பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. வாளாகல தலையாக இருப்பார்களா, கீழாகல மேலாக இருப்பார்களாக. வெற்றியின் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல். இவங்க எடுக்கிற முயற்சிகள், வேலைகள், இவங்க செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறேன். எவனும் தடுத்து நிறுத்தாதபடியாதபடி, எவனும் இதுக்கு விரோதமாறாதபடி இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். ஃபயர் எல்லா கணத்தையும் கூப்பிடுகிறேன்ப்பா. நிகழ்ச்சி பார்க்கிற தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வரக்கூடிய தம்பி, தங்கச்சி, என்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக சொல்லிக்கிறேன். விசேஷமாக சொல்லிக்கிறேன். வாலிபர் தங்கச்சிகளுக்காக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, அன்னை மரியாதை போல, ஒரு யோசிப்பு போல நீதிமான்களாக, அன்னை மரியாதை போல விலை மதிக்க முடியாத கற்பை பாதுகாத்து கடவுளுக்கு கொடுத்து அவங்க புனிதராக பரிசுத்தவாட்டியாக பரலோகத்திலே வாழ்றது போல இந்த தம்பி, தங்கச்சிகள், அண்ணன், தம்பிகள்
உங்கள் ராஜ்யத்தில் வாழட்டும் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.